மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்பவும் போல வியாழக்கிழமை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷாப்பிங், பர்ச்சேஸ், நம்மளுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அண்டர் வேல்யூவில் இருக்குங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வியாழக்கிழமை வாங்குவோம். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம்னா பிகினர்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் வரணுங்கிறதுக்காக தான். நம்ம ஸ்டாக் எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், பேசிக்காகவே சேல் பண்ண மாட்டோம். நம்மளோட ஐடியா என்ன, லாங் ரன் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 5 ஸ்டாக் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வாங்குறேன், எதுக்கு வாங்குறேங்கிறதா ரெண்டாவது. உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் போயிட்டுருக்கு, வீடியோவோட ப்ரொமோஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக. ரைட், இப்போ நம்ம ஒரு கம்பெனி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரியான ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எங்கே நம்ம கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை தான் நம்ம வாங்குவோங்கிறதுனால என்னோட கேஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா மைக்ரான் டெக்னாலஜி ஒரு 6% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா 5% மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஹோல்டிங் இருக்குது. அதுக்கு கியூபிட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% மேலே இருக்குது. இதை விட்டுருவோம். இது இல்லாமல் எனக்கு எதுலலாம் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா 6% தான் இருக்குது. ஸோ லாஜிக்கலாக பார்த்தா ஃபினான்ஷியல்ஸில் நம்ம 8%, 10% கூட வச்சுக்க முடியும். பட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து மேஜர் செக்டார்ல இருந்து யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்மியாக இருக்குது, 6% இருக்குது. கேபிட்டல் கூட்ஸ் 6% கிட்ட இருக்குது. ஹெல்த் கேர் ஒரு 6% இருக்குது. டெக்னாலஜி ஒரு 5%, பவர்ஸில் ஒரு 5%. இந்த ரேஞ்ச் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் என்னென்ன ஸ்டாக்லாம் எடுக்கிறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். முதல் ஸ்டாக் நான் வந்து வாரி எனர்ஜிஸ் எடுக்கிறேன். வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா 3042 ரூபாய் இருக்குது. என்னடா 3042 ரூபாய் எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு சின்ன ஸ்டாக்காக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோடைய 1 வீக் சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். 1 வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.45% மைனஸில் இருக்கும். அதுவே நம்ம இந்த கம்பெனியோட PE எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 இருக்கும். இந்த கம்பெனியோடைய ROE அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 இருக்கும். 25 ROE இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு 22 PEங்கிறது அடிக்குவேட்டான PE தான். ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, தாராளமாக போகலாம். புக் வேல்யூ எப்படி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டோட்டல் வேல்யூவில் 20,000 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 7 ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணாலே கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் வந்துடும். எனிவே இதை நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. எஸ், டிஃபென்ஸில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வைக்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸோடைய ஷேர் ப்ரைஸ் 410 ரூபாய் இன்றைக்கி இருக்குது. ஒரு வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ் இருக்கும், பெரிய அளவில் ஒரு 3% நெகட்டிவ் இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். இப்போ இந்த ஸ்டாக்கோட PE ROE எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ROE 25% இருக்குது. PE பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ROEக்கு PE எவ்வளோ இருந்தது, 22 தான் இருந்தது. பட் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி மேலே மக்களுக்கு வந்து அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. நிறைய டெக்னாலஜிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஒரு 20,000 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 ஸ்டாக் வாங்கலாம். 50 ஸ்டாக் நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது ஃபைனான்ஸில் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஃபைனான்ஸில் கம்மியாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம்னா முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்திருந்தோம். அதை இப்போ திருப்பி டாப் அப் பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் புது கம்பெனிங்களுக்கு போகிறத விட இருக்கிற கம்பெனிகளை டாப் அப் பண்ண கற்றுப்பேன். ஒன்று, புது கம்பெனிக்கு நான் போகிறேன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு 1-2 கம்பெனிகளை நான் எக்ஸிட் கொடுத்துருவேன். ஏதாவது போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப வீக்காக இருக்க கம்பெனி. கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா 3.5க்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி 4 ரேட்டிங்க்கு மேலே இருக்க நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கம்யூனிட்டியில் இல்லாதவங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களே உங்களுடைய ஸ்டாக்கை வந்து வகைப்படுத்துங்க. எதெல்லாம் வந்து நல்ல க்ரோயிங் ஸ்டாக், எதெல்லாம் வந்து மீடியம், இது லோன் பாருங்கள். அந்த லோ கேட்டகரியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விடலாம் இல்லையா. ஸோ கம்யூனிட்டியில் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னா, இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக செக்ரிகேட் பண்ணி பண்ணுங்கள். ஏதோ இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் நான் இனிமேல் வச்சுப்பேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனே பார்த்தீங்கன்னா கரைச்சி விடுவாங்க அப்பப்போ. அது மாதிரி நம்ம தாராளமாக கரைச்சி விடலாம். முழுசாக பண்ணலனாலும் என்ன பண்ணலாம்னா ஒரு 50% அந்த மாதிரி கரைச்சி விட்டு அந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் 4 ரேட்டிங்க்கு மேலே இருக்கக்கூடிய அண்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு. இந்த முத்தூட்டோடைய போன ஒரு வாரத்தில் சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.8% லாஸில் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சொல்கிறேன். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா PES, இதுதான் வந்து அட்ராக்டிவான ஒரு விஷயம். ஏன்னா இதோட ROE 27 இருக்கும்போது இதோட PE எங்கே இருக்குது, 12 இருக்குது. இது நிறைய பேர் கவனிக்காமல் இருக்காங்களோ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாக்கை அதிகமாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பீரியாடிக்கலாக தான் பண்ணுறேன். பாருங்க, அப்போ நான் லாஸ்ட் டைமே மொத்தமாக பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தமாக பண்ணலை. இதில் ரிஸ்க் எனக்கு இல்லை. அப்பப்போ நான் பண்ணிகிட்டே வரேன். அது குறையும் போது நான் பண்ணிகிட்டே வருவேன். ஏறினாலும் அது பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பீரியாடிக்கலாக அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து இதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 264 ரூபாய் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3066 ரூபாய் இருக்குது. இந்த 3066 ரூபாங்கிறதுனால இதில் நம்ம 20,000 ரூபாய் போடணும்னா ஜஸ்ட் 6 ஸ்டாக் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.
இதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு 20,000 ரூபாய் வந்துடும் கிட்டத்தட்ட, நாட் எக்ஸாக்ட்லி. சாஃப்ட்வேர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் 5%க்கு கூட குறைய தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஏற்கனவே நான் ஆப்பிளில் நிறைய தடவை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போவும் என்ன பண்ணுறோம், 1451 ரூபாய்க்கு ஆப்பிள் டெக்னாலஜி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் போன ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.2% நெகட்டிவ். இந்த ஸ்டாக்கோடைய பிஇ அதிகமாக இருக்கும், 45 இருக்கும். ஆனால் இதில் ROI பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்கும். இது 12ங்கிறது மேட்ரு கிடையாது. இதோடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, இவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் இருக்குது, என்ன மாதிரியான கேபெக்ஸ் இருக்குது அப்படின்னு அடிப்படையில் தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் நம்ம ஒன்றும் பெரிய வால்யூம் பண்ண மாட்டோம், உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை ஒரு 15 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இந்த 15 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணாலும் நமக்கு 20,000 வந்துடும். அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே மார்க்கெட்டில் தான் வாங்குவோம், உங்களுக்கு தெரியும், லிமிட்லாம் எப்பவுமே வாங்க மாட்டேன்ட்டு. அந்த அடிப்படையில் இதை நம்ம வாங்கினாலே 20,000 ரூபாய் போய்டும். ஓகே, ரைட். அடுத்தது ஃபைனல் டிப்ஸ் மியூசிக். இதுவுமே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டாக்கோடைய ஃபர்தர் க்ரோத் நல்லா இருக்குது. போன கப்புள் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட்டாக ஒரு 5 வருஷம் நல்ல ட்ரெண்ட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்து, ஏன்னா அப்போ இருந்த ஸ்ட்ராட்டஜி வேறு. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அசெட்ஸ் இப்போ க்ரோயிங் ஸ்டேஜ். நான் சொல்லுவேன்ல உங்களுக்கு, எப்பவுமே தூங்குற நொடிச்சு போன குதிரையை வாங்குறத விட நல்லா ஓடிக்கிட்டு இருக்க குதிரையில் நம்ம சவாரி பண்ணுறது பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிப்ஸு. 637 ரூபா இருக்க ஸ்டாக் ப்ரைஸ் போன ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 2% நெகட்டிவ். ஓகே, ப்ரைஸ் சேஞ்ச் மட்டும் சொல்கிறேன். இந்த கம்பெனியோட பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.8. இந்த கம்பெனியோட ROI பார்த்தீங்கன்னா 83. நல்லா பாருங்கள், ஒரு 25 ROI இருக்கக்கூடிய கம்பெனிக்கு பிஇ எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 22 அந்த ரேஞ்ச் இருக்குது. இது எங்கே இருக்குது, 83 ROI இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம டிப்ஸ் மியூசிக் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிருந்ததில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே கொண்டு வரோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டாக்கை ஒரு 30 ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இது நிறைய கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கூட ஒரு வேலை குறைஞ்சதுனால கூட நம்மளுடைய பெனிஃபிட் இருக்கும் இல்லையா, அப்படிங்கிறதுனால குறையிலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 30 கன்சிடர் பண்ணுவோம். இந்த வாரம் ஒரு 30, ஒரு 10 டேஸ் கழிச்சு ஒரு 30 அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இது 636 ரூபா இன்ட்டு 30 போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த 20,000 அரௌண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கு கரெக்டாக 5 ஸ்டாக் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். வாரி எனர்ஜி 7 ஸ்டாக் கன்சிடர் பண்ணி 3040 ரூபாயில். அடுத்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸு 410 ரூபாயில் 50 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு 6 ஸ்டாக்கு 3067 ரூபா. ஆப்பிள் 3i பார்த்தீங்கன்னா 1451 ரூபாய்க்கு 15 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அடுத்தது டிப்ஸ் மியூசிக் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. இது ஒரு 30 ஸ்டாக் நம்ம 636 ரூபாயில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் எல்லாம் நம்ம கூடவே வரப்போகிற லாங் ரன்னர். அதே மாதிரி நீங்களும் இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கன்சிடரேஷன் பாயிண்ட் என்ன, உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க, அந்த லைக் பட்டனை மட்டும் ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை நாளைக்கு 9 மணிக்கு இண்டக்ஷன் மீட்டிங் இருக்குது. இந்த இண்டக்ஷன் மீட்டிங்கில் உங்களுக்கு ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ் 3 ஹவர் கிளாஸ் இருக்குது. நல்லாயிருக்கும். ஏதாவது பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க. குறைஞ்சது நான் சொல்கிறேன் 100 கேள்வியாவது நீங்கள்லாம் கேட்பீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சதுன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே போதும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்க அப்படின்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.